தோழர் பிஆர் அவர்கள் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியிலும் பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவான பிறகும் அகில இந்திய அளவில் தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய முகமாக திகழ்ந்தவர்தான் அருமை தோழர் பிஆர் அவர்கள். குறிப்பாக தமிழகத்தில் முதல் கம்யூனிஸ்ட் கட்சிகளை உருவாகிற போது 1934ஆம் ஆண்டு சென்னை நகரத்தில் தோழர் பி ராமமூர்த்தி, ஜீவானந்தம், சீனிவாசராவ் உள்ளிட்டு அந்த முதல் கிளையிலேயே உறுப்பினராக சேர்ந்து வந்த பிஆர் அவர்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல நாடு முழுவதும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டி வளர்ப்பதில் ஒரு கடுமையான அர்ப்பணிப்போடு செயல்பட்ட பிஆர் அவர்கள். குறிப்பாக முதல் தலைமுறை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்று சொல்லுகிற போது சுதந்திர போராட்ட காலத்தில் அவர் மாணவராக அங்கே காசியிலே பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற போதே கிரிப்ஸ் கமிஷன் வந்தபோது அது எதிர்த்து கங்கையிலே படகிலே போய் கருப்பு கொடி காட்டி கைதானவர். பொதுவாக கம்யூனிஸ்ட் வளர்ச்சியில் மட்டுமல்ல, தொழிற்சங்க இயக்கத்தை உருவாக்குவது, சட்டமன்றத்தை எதிர்க்கட்சியாக பணியாற்றியது, பல்வேறு பணிகளை செய்து தோழர் பிஆர் அவர்கள் தமிழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு நீங்காத இடம்பெறக்கூடிய மகத்தான தலைவராக திகழ்ந்தார். அவருடைய பிறந்த நாள் அன்று அவருக்கு ஒரு திருவுருவச்சிலைக்கு மரியாதை செலுத்துகிற போது அவர் எந்த லட்சியத்திற்காக பாடுபட்டாரோ, எந்த நோக்கத்துக்காக சிறை சென்றாரோ, அந்த லட்சியத்தை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மளும் சபதமேற்க வேண்டும் என்று கட்சி மாநில குழு சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.